எல்லாம் வல்ல சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் 2018 ஆண்டு ஸ்ரீ அகஸ்திய விஜய மாத இதழிலே ஸ்ரீ பாண்டுரங்கன், ஸ்ரீ ரகுமாயி தேவி மற்றும் அவர்தம் அடியார்கள் பற்றி ஒரு சொற்பொழிவு அருளினார். இப்படி அருளிய ஒரு தொகுப்பை இங்கே பார்த்தால், பண்டரிபுர பாண்டுரங்கன் உங்கள் இல்லத்திற்கும் வருவார், உங்கள் மனதிலே குடிகொள்வார், உங்களிடம் இருந்து உங்களுக்கு அடிமையாகவும் அரசனாகவும் வாழ்க்கையை நல்ல விதமாக நடத்துவார். எப்படி என்று பார்ப்போமா? அதாவது 2018 பிப்ரவரி மாதம் இதழிலே பக்கம் 13 கொடுக்கப்பட்டதை நீங்கள் தேடி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி கோவில் கருவறையை விட்டு பக்தர்களின் வீட்டுக்கே போய் நேரில் அருள்பாலிக்கும் பாண்டுரங்கன் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரையும் இப்படி பண்டரிபுரம் கருவறையிலே அவ்வப்போது பாண்டுரங்கன், ரகுமாயி சிலைகள் மறைந்து போய்கொண்டே இருந்தது. இது கோயிலில் கேட்டாலே என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான் சார், இந்த ஊர்ல பக்தர்கள் வீட்டுக்கே இந்த விட்டலனும் ரகுமாயி தேவியும் நேரடியா போயிடுறாங்க. ரொட்டி சுட்டு, பாத்திரம் கழுவி, துணிகளெல்லாம் துவைச்சு அப்படி கொடுப்பதெல்லாம் உண்டு. எத்தனையோ பேர்களை நேரிலேயே போய் திருத்தும் மகா தெய்வங்கள் நாங்கள். ஊர் முழுவதும் ஒவ்வொரு வீடாக போய் சல்லடை போட்டு தேடி கெஞ்சி கூத்தாடி அந்த விட்டல கிருஷ்ணனை மீண்டும் பாண்டுரங்கனை மீண்டும் இந்த திருக்கோயில் கருவறைக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வருவோம். இப்படி அடியார்களுடைய பக்தியிலே மனம் இலகி போய் அந்த விட்டல மூர்த்தி, அதாவது பாண்டுரங்கன் இவ்வாறு அடிக்கடியே வெளியே போனால் நாங்கள் என்ன செய்யறது? இதெல்லாம் இங்கு பண்டரிபுரத்தில் மிக மிக சர்வசாதாரணமாக இன்றும் நடந்து கொண்டு இருப்பதான். ஆகவே இது பாண்டுரங்கனின் மகிமை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பாண்டுரங்க தெய்வத்தின் காருண்யம் எப்படிப்பட்டது? பாண்டுரங்கன் இன்றைய நாளிலும் இவ்வாறு மனம் உருகி உருகி நம் வீட்டுக்கே வரக்கூடிய மிக கண்கண்ட தெய்வம். இதை பற்றி 2018 பிப்ரவரி மாதம் பக்கம் 15 அந்த அகஸ்திய விஜயத்தில் பாருங்கள். பக்தரின் வீட்டில் 12 ஆண்டுகள் அவர் ஒரு வேலைக்காரனாக பணிபுரிந்தார். ஒரு முறை பண்டரிபுரம் கருவறையை விட்டு போய்விட்ட விட்டல் பெருமான், அந்த மூர்த்தியானது நெடும் காலம் பண்டரிபுரம் திரும்பவே இல்லை. இதனால் பண்டரிபுரம் கோவில் கருவறையில் சிலைகள் ஏதுமே இல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு அப்படியே பூஜைகளே நிகழாமல் நின்றுவிட்டது. உண்மையில் என்ன நிகழ்ந்தது என்று நீங்கள் கேட்டால், இந்த 12 ஆண்டுகளிலும் பைடனிபுரம் என்ற ஒரு சின்ன கிராமம், அங்கே ஏகநாதர் என்னும் ஒரு மகான் வீட்டிலே பாண்டுரங்கன், அதாவது இந்த கிருஷ்ண பரமாத்மா கண்டியா, தனது பேரை என்ன வைத்துக் கொண்டார்? கண்டியா என்ற பெயரை வைத்துக் கொண்டார். ஒரு வேலைக்கு போகும்போது உன் பேர் என்னப்பான்னு கேட்போம்ல, இப்படி கண்டியான்னு சொல்லிட்டார். அப்படி வச்சு போட்டு ஒரு எடுபடி வேலைக்காரனாக அந்த வீட்டிலே பணியாற்றி வந்தாராம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. காரணம், கிருஷ்ணனாய் பூமிக்கு வந்து தன் முந்தைய ராம அவதாரத்தை பற்றி இந்த ஏகநாதர் சொல்லி அங்கு அருகிருந்து கேட்டு மிக ஆனந்திக்க வேண்டும், ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்பதாலும் பண்டரிபுரம் கோயிலில் 12 வருடங்களாக பூஜையே இல்லை. இதை கேட்டு வேதனை அடைந்து கதறி கதறி அழுத ஒரு ஏழை பக்தரிடம் ருக்மிணி தேவி ரகுமாயி என்ன சொன்னாள்? நடப்பை எடுத்து அப்படியே நடந்ததெல்லாம் சொல்ல அவர் உடனே என்ன செஞ்சார்? பைடனிபுரம் என்கின்ற ஊருக்கு, கிராமத்திற்கு ஓடினார். அங்கே சென்று ஏகநாதரிடம், அங்கேயும் அவரிடம் அந்த ஊர் மக்களிடம் கண்டியநாதன், அந்த பண்டரிபுரம் பாண்டுரங்கன் என்று அங்கே வேலை செய்கிற அந்த கண்டியநாதன் என்பவர் பண்டரிபுரம் பாண்டுரங்கன் என்கின்ற உண்மையை, நிலவரத்தை அழகாக எடுத்து சொல்லவே ஏகநாதரோ இதனை, அதாவது இத்தனை காலம் இந்த பகவானை வேலைக்காரனா, ஒரு வேலை அடிமையாக வைத்து கடும் வேலை வாங்கிட்டேனே என்று கேட்டு கதறி துடித்து போனாராம்.
பாண்டுரங்கனும் ஏகநாதரின் இராமாயண உபன்யாசத்தை கேட்கவே அங்கு வந்ததாக கூறி அவரை சமாதானப்படுத்தி, கவலைப்படாதீங்க, பண்டரிபுரம் கருவறைக்கு திரும்பி வந்தார். இப்படி இதெல்லாம் நாம் வாழும் இந்த கலியுகத்திலும் பாண்டுரங்கன் கிருஷ்ண பெருமான் நிகழ்த்திய லீலைகள் இன்று உலகெங்கும் தூய பக்தர்களுக்காகவும் அந்த மனித வடிவத்தில் பரிசுத்தமாய் பக்தராய் ஆக்குவதும் நிகழ்ந்து கொண்டே வருகின்றது. பண்டரிபுரம் செல்வோம், அதை பற்றி கேட்போம். இதை பற்றி 2018 பிப்ரவரி மாதம் பக்கம் 15 பாருங்கள். தஞ்சை மாமன்னரின் இளவரசனுக்கு மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து பக்தி நன்னெறி கூடிய ஒரு அற்புதமான பெண்ணை மணம் முடிக்க தேர்ந்து எடுத்தார்கள். இந்த கன்னிகை பண்டரிபுரம் விட்டல கிருஷ்ண பெருமானின் பெரும் பக்தை. தன் திருமணத்திற்கு முன் இந்த பண்டரிபுரத்தை தரிசிக்கணும், முடிந்தால் தன் கல்யாணமும் இதே பண்டரிபுரம் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆலயத்தில் அங்கேதான் அந்த சன்னதியில் தான் நிகழ வேண்டும் என்பதில் இந்த பெண்மணி மிக மிக உறுதியாக இருந்தால் தஞ்சை மன்னருக்கோ இது நல்ல சம்பந்தத்தை விடுவதற்கும் இஷ்டமில்லை என்னும் அந்தப்புறத்தை விட்டு ஒருபோதும் மகளிர் குலம் வெளிவராத காலமாக அந்த காலம் இருந்தது. பெண்கள் பல்லக்கில் சென்றாலும் 4 புறமும் திரையிட்டு மூடிவிடுவார்கள். அந்த காலத்திலே ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு பல்லக்கில் சென்று வருவது எளிது அல்ல. ஆனால் தமிழ்நாடு எங்கே இருக்கிறது, மகாராஷ்டிரா எங்கே இருக்கிறது? தஞ்சை இளவரசனும் ஒரு பெரிய மானசீகமான பக்தன் கிருஷ்ண பக்தன். இளவரசனும் கண்ணபிரானை மனமாற வேண்டிக் கொண்டு திருமணம் இந்த தஞ்சையிலே நிகழ்வதற்கு ஒரு நல்ல திட்டத்தை வரைந்தான். அது பண்டரிபுரத்திலே சந்திரபாகா என்கின்ற பீம நதி என்று ஒரு காலத்தில் சொல்லி வந்தார்கள். அந்த நதிக்கரையிலே பாண்டுரங்கன் சன்னதி எழுந்துள்ளமைய, அதுபோல் திருவையாறு காவிரி நதிக்கரையிலே பாண்டுரங்கனுக்கு ஒரு கோவிலை எழுப்பி இதையே பண்டரிபுரமாக அந்த கன்னிகைக்கு சித்தரிப்பது என்று ஒரு நல்ல முடிவு எடுத்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே காவேரி மாதாவிடம் தாம் காவிரி கரையில் எழுந்து அருள்வதாய் ஒரு நல்ல வரம் தந்தாலும் அதை இவ்வகையில் மானுடர்கள் மூலமாகத்தானே சில வாழ்க்கை அனுபூதிகளை நிகழ்த்தி தாம் தந்த வரத்தை நிறைவேற்றிட ஆசைப்படுவார். இவ்வாறாக இன்று நாம் காணும் இடத்தில் பாண்டுரங்கனுக்கு மீண்டும் கோயில் எழுந்தது. மகாராஷ்டிராவில் இருந்து மணப்பெண் குழுவினர் தஞ்சைக்கு வந்த போது மூடிய பல்லக்கில் இருந்து இறங்கி இதுவே பண்டரிபுரம், இதுவே பாண்டுரங்கன் என்று காண்பித்தார்கள். பரிசுத்தமான பக்தையான இளவரசியும் ஆனந்தமோ ஆனந்தம், பரமானந்தம் கொண்டால் திருமணமும் மிக மிக சிறப்பாக நல்ல முறையிலே நடந்து முடிந்தபின் இளவரசன் அந்த உண்மையை எடுத்து சொன்னான். இளவரசி சற்றும் அயரவில்லை, தடுக்கிடவில்லை, திடுக்கிடவில்லை. ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தி. தாங்கள் காட்டிய இடமே தாங்கள் அடியனுக்காக காட்டிய கோயிலை எனக்கு உண்மையான பண்டரிபுரம் அப்படி என்றைக்கு எந்த இடத்தில் நான் என் வாழ்வில் முதலில் பாண்டுரங்கனை தரிசித்தவனோ, எந்த பாண்டுரங்கனின் சன்னதியை நான் பண்டரிபுரம் என்று நான் இருதயபூர்வமாக வரித்து விட்டேனோ, அந்த க்ஷணத்திலிருந்து இந்த திருவையாறு காவிரி கரையில் உள்ள பாண்டுரங்க பூமியே எனக்கு உண்மையான பண்டரிபுரம். விட்டலநாதன் நிச்சயமாக இங்கு காட்சி தருவான், பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று மனமுருகி உரைத்தாள். இப்படி இளவரசனும் ஒரு தூய பக்தையை ஏமாற்றினோமே என்று எண்ணி அவளிடம் மன்னிப்பு கேட்டான். அந்த கிருஷ்ண பக்தை கூறினாள், என்ன, இது பாண்டுரங்கனின் லீலையே. என்னை போல் ஒரு உபயோகமில்லாத பக்தையாய் இங்கு கோயில் எழுப்பிட சித்தம் கொண்ட விட்டலனின் கருணையே கருணை. இன்று நாம் ஓருயிர் ஈருடல் யார் யாரை மன்னிப்பது? எமக்காக தங்கள் மூலமாக இந்த பாண்டுரங்கன் கோவிலை இங்கு எழுப்பி தந்துள்ளீர்களே. ஆகவே அடியேனை விட தாங்களையே பாண்டுரங்கன் ஈர்த்துள்ளான். வாருங்கள், நாம் இருவரும் இதன் அருகிலே தங்கி இங்கு தினமும் ஒன்றாய் வழிபட்டு வருவோம். நான் இந்த திருவையாறு காவிரி நதிக்கரை பண்டரிபுரத்தின் சந்திரபாகா புண்ணிய நதி தீர்த்தமாகும் இந்த திருவையாறு கஷேத்திரத்தை பண்டரிபுரமாகும் இங்கு எழுந்தருளும் ரகுமாயி பாண்டுரங்கனை பண்டரிபுரம் ரகுமாயி விட்டலனானவன் ஆழ்ந்த பக்தியுடன் உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டு இருப்போன்
இருப்பேனாகில் நிச்சயமாக இந்த இடத்தில் பண்டரிபுரம் விட்டல்தான் ரகுமாயி தேவியோடு காட்சியில் இருப்பான். இது என் பக்திக்கு கிருஷ்ண பகவான் இடும் சோதனை என்றே நான் ஏற்கிறேன். இப்படிப்பட்ட சோதனையில் நான் விஜயம் வெற்றி பெற கண்கண்ட தெய்வமாய் கணவனாய் விளங்கும் தாங்கள்தான் எனக்கு ஆசிகளை பெய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று ஆழ்ந்த பக்தியோடு வழிபட்டும் வந்தாள். இந்த பக்தியிலே அரண்மனை வாசத்தை வைத்துக்கொண்டு பல வருடங்களாக இளவரசனும் இளவரசி இருவருமே மிக சிறப்பாக தினமும் பாண்டுரங்கனிடம் பக்தி செலுத்தி வந்தார்கள். ஒரு ஆஷாட, அதாவது ஆடி மாத ஏகாதசி திதியிலே ரகுமாகி தேவியோடு இந்த ரகுமாயியோடு அந்த தேவியோடு பாண்டுரங்கன் நேரடியாகவே திருக்காட்சி தந்து தான் காவேரி மாதாவிற்கு தந்த நல்வரத்தை மீண்டும் கனிய செய்தார். இப்படி தற்போதைய கலியுகத்திலும் சில இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பும் பின்னுமாக இன்றைக்கும் பாண்டுரங்கன் தூய்மையான பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்து அருள் பார்த்து வருகின்றான். இதற்கு சாட்சியாகவும் சாட்சி கோபால கஷேத்திரமாகவும் துலங்குவது இந்த திருவையாறு பாண்டுரங்கன் ஆலயம். மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஷோலாப்பூர் குருந்தவாடி அருகே உள்ள பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனாய் ரகுமாயி தேவியுடன் அருளும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சரிதங்கள் நிறைய இருக்கு. ஸ்ரீ மகா பக்த விஜயம் நூலில் பாண்டுரங்கனின் அருளை பெற்ற மகான்களின் சரிதங்களையும் நீங்கள் காணலாம். உள்ளத்தை உருக்கும் அப்படிப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலே இந்த பண்டரிபுரத்தில் கருவறையில் பாண்டுரங்கனுடைய வஸ்திரமோ ஏதேனும் ஆபரணமோ காணாமல் போனால் உடனடியாக கோவில்காரர்கள் கூறுவது என்னவென்றால், இந்த பண்டரிபுர தலத்தில் தான் பாண்டுரங்கன் பக்தர்களின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவது சகஜமாயிற்றே. சாக்ஷாத் பாண்டுரங்கனே தன் வஸ்திரங்கள், பிரசாதம், நகைகள், பீதாம்பரங்கள் அனைத்தையும் கொண்டு அதை கொண்டு போய் பக்தர் வீட்டில் கொடுத்து விட்டு வந்து விடுவார். எனவே நாங்கள் ஒவ்வொரு வீடாக தேடி சென்றால் அனைத்தும் வந்துவிடும். இந்த அளவிற்கு சமுதாயத்தில் பக்தர்களோடு இசைந்து இணைந்து அருளும் சாக்ஷாத் பரம்பொருளாக இந்த பாண்டுரங்க பெருமான் இருக்கின்றார். இந்த நிலையிலே பாண்டுரங்கன் தானே எழுந்தருளி ஒரு பக்தைக்கு காட்சி தந்த ஒரு ஆலய பூமி திருவையாறில் தோன்றியிருப்பது இந்த கலியுகத்தில் நாம் பெற்ற பெரும் பேறு. இப்படி பல ஆண்டுகளுக்கு முன் திருவையாறு ஐயாரப்பன் ஆலயத்திலே உழவார திருப்பணியை ஆற்றிய சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் இடையில் ஆட்கொண்டார். சன்னதியில் நிறைய குங்குலிய சாம்பிராணிகளை புகையை தூபத்தை இட்டு சற்று காலார திருமஞ்சன வீதியிலே நடந்து காவேரி நதி கரைக்கு சென்ற போது சத்குரு தியாகராஜ சுவாமிகளின் இல்லத்தின் அருகே இடையில் ஒரு சிறு வீதியில் இருக்கும் பாண்டுரங்கன் கோவிலை தரிசிக்க செய்து, இதுதான் பரமாச்சாரியால் மீட்டு தந்த பரமாத்மாவின் ஆலயம், பக்தைக்காக பரந்தாமன் பண்டரிபுரத்திலிருந்து ஓடோடி வந்து புண்ணிய பூமி என்றும் விளக்கினார். இப்படி பாரத நாட்டில் தோன்றும் ஒவ்வொரு மகானும் அகில உலகத்தின் தெய்வீக சொத்து, எல்லோருக்கும் உரித்தானவரே. பாரத திருநாட்டிலே ஒவ்வொரு மாநிலத்தில் தோன்றும் ஒவ்வொரு மகானும் எந்தவித பேதமும் இன்றி உலக மக்கள் யாவருக்கும் உரித்தானவரே. உலகில் தோன்றும் ஒவ்வொரு மகானின் அருட்கடாட்சமும் உலகில் சகல கோடி ஜீவன்களுக்கும் பொது சொத்து. இப்படிப்பட்ட வகையிலே கடந்த 100 ஆண்டுகளுக்கு பல ஞானேஸ்வரர், ஏகநாதர் மகாராஷ்டிரா, குருநானக் பஞ்சாப், ஜெயதேவர் ஒரிசா, விவேகானந்தர் மேற்கு வங்காளம், அரவிந்த மாதா காஞ்சி ஸ்ரீ பரமாச்சார சுவாமிகள், ராகவேந்திர சுவாமிகள் போன்ற மகான்கள் பாரத நாடு முழுவதும் பாத யாத்திரையாக பலமுறை ஆன்மபலம் வந்து வழிபட்டு அருளி செய்தார். திருவாரூர், திருவையாறு, கும்பகோணம், மதுரை, ராமேஸ்வரம் போன்ற தலங்களிலே இவர்கள் வழிபட்டு உள்ளார்கள். கும்பகோணத்திலே சுவாமி விவேகானந்தர் மௌனகுரு சுவாமிகளை தரிசித்து மிக அற்புதமாக அளவலாவி உலாவினார். இப்படி நாயன்மார்கள், ஆழ்வார்கள் தோன்றிய காலத்தை ஆன்மீக மறுமலர்ச்சி காலம் என்பார்கள். இவ்வாறு புண்ணிய பாரதத்தில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் பல மகான்கள் தோன்றி அவ்வப்போது ஆன்மீக புனரமைப்பை தந்து கொண்டே இருக்கின்றார்கள். மகான் பானுதாசரை பற்றி பாகம் 2 பார்ப்போம். பண்டரிபுரம் பாண்டுரங்க விட்டல் மகராஜிக்கு ஜெய். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.